கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மையிலும் உங்களை தந்து நம்மை தாங்குவாராக. இந்த நாட்களிலும் கூட இந்த தின தியானத்தை வெகு அழகாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற அருமையான தம்பி பிரவீனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் கூட அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக செபித்துக் கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். இன்னுமா இந்த ஊழியத்தில் அதிகமாய் பயன்பட தேவன் கிருபை பாராட்டட்டும். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். சீட்டிங், துரோகம். யார் யாருக்கு துரோகம் செய்தார்கள்? யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக அவன் கண்ட தரிசனத்தை, கனவை சொன்ன பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவனுக்கு பல்வேறு இடரல்களை உண்டாக்கினார்கள். இவனுடைய இழப்பை தகப்பனுக்கு மன முறிவையும் கூட உண்டாக்கினார்கள். அவற்றின் மத்தியிலே வாழ்ந்த நிலையில யோசேப்பு அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கும் பொழுது, இவர்கள் தன்னுடைய சகோதரர் என்று அறிந்து கொண்ட பொழுது அங்கே நடைபெறுகிற சம்பாஷணை தான் இது. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ துரோக செயல்கள் நடைபெறுகின்றன. சகோதரனுக்கு சகோதரன் விரோதமான காரியங்கள், உறவுகளுக்கு விரோதமான காரியங்கள், பதவி ஆசையினே துரோகமான செயல்கள், இப்படி பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஒருவனை கீழே தள்ளி தான் முன்னேற வேண்டும். தன்னுடைய தகுதியின் அடிப்படையிலே இல்லை என்று சொன்னால் முகஸ்துதி செய்தாவது, ஆள்மாறாட்டம் செய்தாவது, மாய்மாலம் செய்தாவது, ஏமாற்றியாவது, துரோகம் செய்தாவது நான் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற நிலை இங்கே காணப்படுகிறது. இங்கே யோசேப்புக்கு முன்பதாக வந்த அந்த சகோதரர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். They were felt with the guilty. குற்ற உணர்வோடு கூட தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அங்கே வருகிறார்கள். இங்கும் கூட யோசேப்பு வெகு அழகாக மன்னிக்கிறான். பாதிக்கப்பட்டவன், பாதிப்பை அடைந்தவன், அந்த பாதிக்கப்பட்டவன் இன்றைக்கு பாதிப்பு ஏற்படுத்தினவர்களை, துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறார். என்ன அற்புதமான செயல்பாடு! இதைத்தான் ஆண்டவர் கூட நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில இருக்கும் பொழுது பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். அவருடைய காயமும் அவருடைய வேதனையும், சிலுவை பாடும், சிலுவை மரணமும் அவருக்காக ஏற்பட்டது அல்ல, நம்மால் ஏற்படுத்தப்பட்டது. நம்முடைய துரோகத்தால் ஏற்படுத்தப்பட்டது, பாவத்தால் ஏற்படுத்தப்பட்டது, சாபத்தால் ஏற்பட்டது. அந்த சூழலை ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்படி இங்கும் கூட யோசேப்புடைய சகோதரர்கள் மன்னிக்க மன்றாடுகிற மக்களாய் காணப்பட, seeking the forgiveness from the ஜோசப். அன்புக்குரிய விசுவாசிகளே, இது ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. நாம் நேற்றைய தினத்துல கூட ஏசாவையும் யாக்கோபையும் குறித்து சிந்தித்த பொழுது, ஏசாவினிடத்துல யாக்கோபு வருத்தத்தோடு வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி என்று சொன்னால் மன்னிக்கிறான், ஒப்புரவுக்கு இடமளிக்கிறான். இங்கு யோசேப்பும் கூட தன் சகோதரர்களை மன்னித்து ஒப்புரவாகுவதற்கு இடமளிக்கிறான். இதையெல்லாம் பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துரோகம் செய்கிற மக்களை, நமக்கு வேதனை உண்டாக்கின மக்களை மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? அல்லது are we taking a challenge to take a revenge? ஆண்டவர் அதை வலியுறுத்தவில்லை. மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுத்தர விரும்புகிறார். இங்கு காண்கிற இந்த மக்கள் மன்னிக்கிற மக்களாய், துரோகத்தை மறக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள். நாமும் அதற்கேற்ற நிலையை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மன்னித்திருக்கிறீர், நாங்களும் மன்னிக்க அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். சிறப்பாக யோசேப்பிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடம், ஏசாவிடத்துல கற்றுக்கொள்ளுகிற பாடம் எங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள்
எங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கவும், நாங்கள் யாருக்கும் துரோகம் இழைக்காத ஒரு வாழ்க்கை வாழவும் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளிலும் கூட பிரவீனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரம் அவர்களோடு இருக்கட்டும். இந்த ஊழியத்திலே தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும். உடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் சந்தியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.